எந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்படுற ஒரு விஷயம் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இது வந்து நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஃபால்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவோ இல்லை ரெஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷனுமே வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் லோ டோனில் தான் போகும். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக எங்கே போனாலும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்க போகிறாங்க. எல்லா இன்டர்வியூலையும் கேட்க போகிறாங்க, எல்லா இன்ட்ரடக்ஷன்லையும் இது கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோவில் 3 லெவல் அல்லது 3 ஃபார்மேட் ஆஃப் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்று பேசிக் அல்லது ஃபர்ஸ்ட் லெவல், ரெண்டாவது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனலி அட்வான்ஸ்ட். இது மூணையும் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக பேசுறதுக்கு உங்களுக்கு கிளியரான ஸ்ட்ரக்சரை நான் கொடுத்துருவேன். இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸும் சரி, சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் சரி, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ப்ராம்ப்டை வச்சு ஏஐல இருந்து நீங்க இந்த ஸ்பீச்சை வந்து வாங்கிடலாம். இதுக்கப்புறம் உங்களோட வேலை வந்து ரொம்ப சிம்பிள். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா போதும். கண்டிப்பா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. 3வது வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ், யூனிக்கா இருக்கும். அண்ட் முக்கியமா நீங்க அதை கண்டிப்பா எப்படி ஈஸியா பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இந்த 3 லெவல்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து ஏன் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரிப்பேர் ஆகாமல் போகிறது. உங்களுக்கு இந்த கேள்வி வரும்னு தெரியும். எல்லா இன்டர்வியூலையும் சரி, எல்லா டீம் மீட்டிங்லையும் சரி, இல்லை ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் இவெண்ட்ல சரி, எல்லா இடத்துலையும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், நீங்க யாரு என்ன அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்க இதுக்கு வந்து கிளியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் கொடுக்குற ஸ்ட்ரக்சர் வச்சு இதை நீங்க வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுனால ஈவன் பிஃபோர் யூ வாக் இன் டு தட் பிளேஸ் உங்களுக்கு உங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியும். ரெண்டாவது மிஸ்டேக் வந்து மேல இருக்கிறதோட கனெக்டட் தான். இப்போ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாம போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஈஸியான கம்ஃபர்டபுளான மெத்தட் என்னது, டிரான்ஸ்லேட் பண்றது. உடனே நம்ம வந்து தமிழ்ல மைண்ட்ல வந்து நினைச்சுக்குவோம், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனை கொடுப்போம். இதுல என்ன ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் அது நேச்சுரலா இருக்காது. தமிழோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் சரி, இங்கிலீஷோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் சரி, ரெண்டுமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டா வரும். அப்படிங்கும்போது நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் பேசுனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் சவுண்ட் அன்நேச்சுரல், ரெண்டாவது ரொம்ப ஃபோர்ஸ்டா தெரியும். ஒன்னு நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆக போறீங்க, இன்னொன்னு ஏஐ யூஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்றதுனால உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை இருக்காது. 3வது சிச்சுவேஷன் என்னன்னா கான்டெக்ஸ்ட்டை மிஸ்ஜட்ஜ் பண்றது. இப்போ உங்களை ஒரு ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டேல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, உங்க டீம்மேட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அதோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஷார்ட்டா நீங்க யாரு என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து ஒரு 10 பேரோ இல்ல ஒரு 50 பேர் முன்னாடி ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க ஜட்ஜ் பண்ணி உங்களை நீங்களே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 4வது சிச்சுவேஷன் கிவிங் டூ மச் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நீங்க யாரு என்ன எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னா அதுக்கேத்தாப்புல நீங்க பேசணும். பட் சில டைம் வந்து எஸ்பெஷலி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போதோ இல்லை வந்து ஆங்ஷியஸா இருக்கும்போதோ இன்டர்வியூல டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், எங்க படிச்சோம், எங்க ஸ்டார்ட் பண்ணோம், எதனால இந்த ஜாபுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்றதையும் நீங்க கிளியரா இருந்தா உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ லெவல் 1 இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் டிவைஸ் பண்ணியிருக்கேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா GIRP, GIRP ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல G வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஒருத்தங்களை நீங்க மீட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிரீட் தெம். இந்த கிரீட்டிங் வந்து ஒன்னு ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மலா பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இன்ஃபார்மல் அப்படின்னா ஹாய், ஹலோ. ஸோ கொஞ்சம் சோஷியல் அல்லது கேஷுவலான சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா நீங்க ஹாய் அல்லது ஹலோ யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க வந்து கொஞ்சம் ஃபார்மலான சுச்சுவேஷன் இருக்கீங்க, உங்களை அஃபிஷியலா இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா குட் மார்னிங் அல்லது குட் ஆஃப்டர்நூன் இல்ல அந்த நேரத்துக்கு ஏத்தாப்புல இருக்க கிரீட்டிங் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஹாய் அல்லது குட் மார்னிங். ரெண்டாவது ஐ வந்து இன்ட்ரடக்ஷன். சிம்பிளா நீங்க வந்து உங்க பேரை சொல்ல போறீங்க. இந்த பேரை சொல்லும் போது எல்லாரும் ஒரு அவுடேட்டட் மிஸ்டேக் என்ன பண்றோம் அப்படின்னா மை செல்ஃப் ரவி, மை செல்ஃப் பிரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மை செல்ஃப் அப்படின்றது ரொம்ப அவுடேட்டட். நீங்க ரொம்ப சிம்பிளா ஐ ஆம் முத்துராமன், ஐ ஆம் ரவி அப்படின்றது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மை நேம் இஸ் முத்துராமன் அல்லது மை நேம் இஸ் ரவி, மை நேம் இஸ் பிரியா அப்படின்றது சொல்லலாம். இங்கேயுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த 2 இன்ட்ரடக்ஷன்ல ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஐ ஆம் முத்துராமன் அல்லது மை நேம் இஸ் முத்துராமன். இதுக்கு அடுத்து ஆர், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். நான் வந்து மிஸ்டேக்ஸ்ல சொன்னேன், கான்டெக்ட் புரிஞ்சுட்டு நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களை போய் ஒரு இடத்துல நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஒரு சோஷியல் சர்க்கிள் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா அந்த இடத்துக்கு தேவையான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். நான் வந்து ஒரு யூடியூபர், நான் வந்து ஒரு மேரத்தான் ரன்னர். இதுவே ஒரு இன்டர்வியூல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷனை பத்தி நீங்க வந்து ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ ஐ எம் அ காமர்ஸ் கிராஜுவேட், ஐ ஹேவ் சோ மச் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டர்வியூ. இந்த மாதிரி சிம்பிளான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து 3வது கொடுக்கணும். ஃபைனலா 4th பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா ப்ராமிஸ். அதாவது
இதை இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு சிம்பிளா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து அதை எண்ட் பண்ணணும். அதாவது ஐ எம் எக்ஸைட்டட் டு பி ஹியர், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் இன்டர்வியூ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல நீங்க வந்து இதை எண்ட் பண்றீங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த GIRP அப்படின்றது. கிரீட்டிங், இன்ட்ரோடக்ஷன், ஒரு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனலி ஒரு ப்ராமிஸ். ஸோ இந்த லெவல் 1 இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு குவிக்கான மொமெண்ட் தான் இருக்கு. ரொம்ப காம்பாக்டான டியூரேஷன்ல நீங்க வந்து இதை சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த லெவல் 1 இன்ட்ரோடக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெவல் 1 இன்ட்ரோடக்ஷனை நீங்க வந்து ஈஸியா AI யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற மாதிரி ஒரு PDF இருக்கு. அந்த PDFல எல்லா ப்ராம்ப்ஸுமே வந்துடும். அதை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட இந்த சிம்பிள் லெவல்ஸை வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 seconds தான் வந்து இந்த லெவல் 1 இன்ட்ரோடக்ஷன் வந்து வரும். குட் மார்னிங், மை நேம் இஸ் ரவி. ஐம் a mechanical engineering graduate and this is my first job interview in this field. I'm really looking forward to this conversation. இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி பார்க்கலாம். Hi, my name is Muthuraman. I'm a photographer turned content creator. This is my first video and I want to help you speak English easily. I'm looking forward to your feedback. So இதுக்கு உண்டான AI prompt வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 2 இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இது அதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். GIRP அந்த GIRP அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். பட் ஒரே ஒரு சின்ன அடிஷன் இருக்கும். பிகினிங்ல ஒரு கோட் அல்லது சேயிங் யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சேம் மோனோட்டோனஸ் வேல தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு சிம்பிளா அதுல ஒரு எட்ஜ் வேணும், நீங்க தனியா தெரியணும், இம்ப்ரெசிவா தெரியணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் நீங்க ஆட் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த திங்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு கோட் அல்லது சேயிங்க சொல்லி நீங்க வந்து உங்க இன்ட்ரோடக்ஷனை ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சேயிங் அல்லது கோட் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆனஸ்டி அல்லது உங்க ரியல் பேஷன் அப்படின்றது முக்கியம். நீங்க ஒரு விஷயத்துல பிலீவ் பண்றீங்க, இல்ல உங்களை யாராவது இன்ஸ்பயர் பண்றாங்கன்னா அவங்களோட பர்டிகுலர் கோட்டை நீங்க வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன். அதுல வந்து அப்துல் கலாம் சாரோட கோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோடக்ஷன் ஆகும். ஸோ நம்ம கோட் பேசி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா உடனே நம்ம இன்ட்ரோடக்ஷன், மை நேம் இஸ் முத்துராமன் அல்லது ஐ ஆம் முத்துராமன். இதை முடிச்சுட்டு நம்ம ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த GIRPல ஆருக்கு வந்து ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்க பேசின கோட்டோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்க போறோம். அதாவது இப்போ நீங்க ஒரு டிசைனரா இருக்கீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசைனரோட கோட் பேசிட்டு திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு பி அ குட் டிசைனர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து பில்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பீங்க. அண்ட் ஃபைனலி அதே சென்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் தான், இட் ஷுட் பி கனெக்டட் டு யோர் கோட். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் யூஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை அந்த கோட்டோட கனெக்ட் பண்ணி அண்ட் ஃபைனலா ஒரு ப்ராமிஸோட நீங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல் 2 இன்ட்ரோடக்ஷனோட நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The secret of getting ahead is getting started. Good morning, my name is Priya. I'm a finance graduate and I believe the best way to learn something is to jump straight into it. I have been preparing for this opportunity for the last 6 months and I'm really excited to share with you what I can bring to this team. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சாரோட ஒரு கோட்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். Dreams are not what you see in your sleep. Dreams are something that don't let you sleep. Hello everyone, my name is Muthuraman. I'm a photographer turned content creator. I really enjoy turning ideas into something that people can connect with. I'm really excited to be here to meet all of you and do some really meaningful work. So இந்த 2 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல போய் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா கண்டிப்பா காட்டும். நீங்க வந்து யோசிக்கலாம், இதை சொல்லும் போது யாராவது நம்மள வந்து என்னடா வியர்டா இருக்குன்னு நினைச்சிடலாம். பட் ரிமெம்பர், வியர்டா இருந்தா கூட they will still remember you. அண்ட் இது நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா பேஷனேட்டா சொல்லும் போது you're going to surely stand out. ஸோ இதுக்கு உண்டான AI ப்ராம்ப்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்து உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 3 அல்லது அட்வான்ஸ்ட். இந்த லெவல் வந்து ஷார்ட்டான டியூரேஷனுக்கு சூட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 100 பேர் முன்னாடி நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க, இல்லை ஒரு டீம் மீட்டிங் முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்றீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ பேனல் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூ கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ். நீங்க பண்றத வேற யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இங்க அகைன் ஸ்ட்ரக்சர் அதே தான், ரொம்ப சிம்பிள். பட் ஓப்பனிங்ல ஒரு கோட்டுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி, இல்லை ஒரு யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ், இல்லை ஒரு ஃபனி ஜோக், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இட் டசன்ட் ஹேவ் டு பி அ ஃபனி ஜோக் ஆர் அன் இம்ப்ரெசிவ் ஸ்டோரி. நீங்க பயங்கரமான ஸ்டோரி டெல்லரா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யூ கேன் கம் அப் வித் சம்திங் ரியல், நிஜமா நடந்த ஒரு இன்சிடென்ட், இல்லை சம்திங் யூனிக் அபவுட் யூ, உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வேற யார்கிட்டயுமே இல்லாதது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து என்கிட்ட என்ன யூனிக்கா இருக்க போகுது, வாட் கேன் ஐ ஆஃபர் டு எனிஒன் எல்ஸ் அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பா யூ ஆர் யூனிக். எல்லாருமே வந்து யூனிக்கான பீப்புள். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அன்ஃபேர் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும், இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்,
இல்லை உங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அல்லது கண்ணோட்டம் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் வந்து டேப் பண்ணி யூ கேன் கம் அப் வித் திஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ எடுத்தோன்னே சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அல்லது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் எப்படி உலகத்தை பார்க்குறீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் யூ கேன் கண்டினியூ இட் வித் யுவர் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இடத்துல கிரீட்டிங், இன்ட்ரடக்ஷன் ரெண்டுமே வந்து பண்ணுறது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெட் டாக்ஸும் சரி, நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நான் யாருன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த யுனிக் ஸ்டோரி அல்லது பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை முடிச்சுட்டு அந்த யுனிக் பெர்ஸ்பெக்டிவ் அல்லது ஸ்டோரியோட கண்டினியூவேஷனாக உங்களோட ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் யார், வாட் ஆர் யோர் குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, why do you deserve this chance அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ஸ்டோரி அல்லது பெர்ஸ்பெக்டிவ்க்கும் இந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்மளோட யூஸ்வல் ப்ராமிஸ் தான். இந்த ப்ராமிஸும் அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல நீங்கள் ஸ்டோரியோ யூனிக் பெர்ஸ்பெக்டிவோ இந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனையும் கனெக்ட் பண்ணி அதை வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் அல்லது இன்டென்ஷனை ஸ்டேட் பண்ணிட்டு ஒன்று உங்கள் ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எதிர்த்தாப்புல இருக்கவங்களோட ரியாக்ஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அகைன் திஸ் டேக்ஸ் a little bit of guts. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு யூனிக்கான ஆளு, இல்ல நீங்க சொல்ல வரது ஒரு யூனிக்கான ஸ்டோரி அப்படின்னு நீங்க நம்பினாதான் உங்ககிட்ட இருந்து அது கான்ஃபிடென்ட்டா ஃபர்ஸ்ட் வெளியே வரும். பட் ட்ரஸ்ட் மீ, இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா no one will forget who you are. ஒரு இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து யாருமே பண்ணாத மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பா you will be remembered. லெவல் 3க்கு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி I want you to do one thing. கமெண்ட் செக்ஷனுக்கு போய் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இந்த 3 லெவல்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சிம்பிளா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளா உங்களுக்கும் இதோட ப்ராக்டிஸ் வரும், எனக்கும் நீங்க யாரு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஒரே ஒரு ரூல் தான். இதை வந்து டைப் பண்ணும்போது கண்டிப்பா சத்தமா பேசிட்டே டைப் பண்ணுங்க. எல்லா வேர்டையும் சத்தமா சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ மேக் ஷுர் டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இன் த காமெண்ட் செக்ஷன். இப்போ லெவல் 3க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I used to think that the most important part of a photograph was what was inside the frame. Then I realized the most important decision was what to leave out. Good morning, my name is Muthuraman. I'm a photographer turned content creator, and this very instinct of knowing what to cut is what I bring to every piece of my work. I'm here because I believe that instinct is exactly what this room needs today. So இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து என்னோட ஃபிலாசபி என்ன, என்னோட பேஷன் என்ன அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது கண்டினியூவேஷனாக இதே மாதிரி தான் என்னோட ஒர்க்ஸும் இருக்கும், இதே மாதிரி தான் என்னோட ஆர்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட இன்டென்ஷனை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சிம்பிளா ஐம் எக்ஸைட்டட் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சிச்சுவேஷன். அந்த இடத்துல டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அல்லது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். காலேஜில் இருக்கும்போது இன்னொரு காலேஜ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை போய் ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து நான் காலேஜுக்கு கூட்டு வர வேண்டியது. எங்க காலேஜும் அவங்க காலேஜும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து அதை பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வேற ஸ்டேட்லேருந்து வந்து இவங்களுக்காக ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க போறோம்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, இவங்கலாம் சோம்பேறியா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ லிசன் டு திஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் செட்டில் ஆயிட்டு என்னைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி எல்லாரையும் வெல்கம் பண்ண சொன்னாங்க. அன்னைக்கு நான் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் இதுதான். when I look at all your faces, I know what you guys are thinking. And I assure you, you guys are not here to do our homework. You guys are here for a healthy shared project. We will be collaborating and working on something interesting. We have a lot of perspective to offer, and I'm sure you guys have something to add to. My name is Muthuraman. I'm from final year, and I'm really excited to work with you guys. So இவ்வளவுதான் இந்த 3 லெவல். இது மூணுமே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க் தான், GIRP. இதை யூஸ் பண்ணியும் சரி, AI ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணியும் சரி, நீங்க ரொம்ப சிம்பிளா உங்களோட இன்ட்ரடக்ஷன் அதுல இருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அடுத்த வீடியோ வந்து சிம்பிளா இதே மாதிரி இன்டர்வியூக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எப்படி ஈஸியா கத்துக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்குற வரைக்கும் ஹாப்பி இன்ட்ரோடக்ஷன்ஸ்.